இன்றைய தினம் சதுர்த்தசி திதியாக இருக்குதுங்க. நம்முடைய கர்மாக்களை அழிக்கக்கூடிய திதி இன்றைய திதியாகும். அதனால தான் இந்த சதுர்த்தசி திதி வர்ற நாளை போதாயனம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ வளர்பிறையில் பார்க்கும்பொழுது, சுக்லபட்சத்தில் பார்க்கும்பொழுது போதாயனம் போதாயன பௌர்ணமியாக வரும். இப்போ தேய்பிறை போயின்ட்டுருக்கு. இன்றைக்கி போதாயன அமாவாசையாக இது வருதுங்க. இந்த போதாயன அமாவாசை திதி தான் இந்த சதுர்த்தசி திதி. இதில் அழிக்கும் சக்தி இந்த சதுர்த்தசி திதிக்கு நிறைய உண்டு. ஆனால் தான் இந்த சதுர்த்தசி திதியை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. நாம் யாரையுமே அழிக்க வேண்டாம், நம்முடைய பாவங்களை நம்ம அழிச்சிட்டோம்னா போதும். பாவங்கள், கர்மாக்கள் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு இன்றைய தினம் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்தோம்னா, தான தர்மங்கள்லாம் செய்தோம்னா நம்முடைய கர்மாக்கள், பாவங்கள், சாபங்கள் அதெல்லாமே அழிஞ்சிரும். அப்போ நல்லதெல்லாமே நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக இந்த சதுர்த்தசி திதியில் வளர்பிறையாக இருந்தால் மிதுனம், கன்னி ராசி அந்த ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க, அல்லது அந்த வீடுகள் பாதிக்கப்படும். தேய்பிறையாக இருந்தால் தனுசு, மீனம் எல்லாமே பாதிக்கப்படும். ஆனால் பொதுவாக இந்த சதுர்த்தசி திதி அப்படிங்கிறது ஞானத்தை தரக்கூடியது, நம்முடைய எல்லா சிக்கல்களையும் தீர்க்கக்கூடியது. ஆனால் தான் இன்றைய தினத்தில் நாம் எல்லாம் வல்ல மகாதேவனாகிய சிவபெருமானை வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மகாதேவனாகிய சிவபெருமான் சதுர்த்தசி அன்று தான் அமிர்த கால நீரை அருந்தி கொண்டார். அதனால தான் சிவபெருமானை இன்னைக்கு வழிபட்டோம்னா நம்முடைய பாபங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதே மாதிரி உடல் உழைப்புக்கு உரிய திதியாகும். அதனால தான் சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்க கடுமையாக உழைப்பாங்க, ராப்பகலாக உழைப்பாங்க, லட்சியத்தோடு இருப்பாங்க, அந்த லட்சியத்தை அடைவதற்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் சதுர்த்தசி திதிங்கிறது ஒரு போராட்டமான திதி தான். யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் கடைசியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சதுர்த்தசி திதியில் பிறக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, கடன் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, மனசை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணீயம் அப்படிங்கிற நூல் பல விஷயங்களை இதெல்லாம் சொல்லுது. இந்த சதுர்த்தசி திதியோட பவர் என்ன அப்படிங்கிறத பலவிதமான விஷயங்கள் அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நரக சதுர்த்தசி தேய்பிறை தான். அப்போ அதை தீமையை அழிக்கக்கூடிய திதி. அதனால தான் இன்றைய தினத்தில் தீமையை அழிப்பதற்காக நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. பொதுவாக சதுர்த்தசி திதியோட அதிதேவதையாக ஸ்ரீ காளி வராங்க. அதனால் இன்றைய தினம் காளி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. காளி உபாசனை எல்லாம் பெறலாம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் தீட்சை பெறலாம். அதனால் காளி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் செய்வதற்கு, ஆயுத பயிற்சி மேற்கொள்வதற்கு, அதுக்கடுத்து எதிரிகளை வெல்வதற்கு, மந்திரங்கள் ஜெபிப்பதற்கு, போராட்டங்களில் கலந்துக்கிறதுக்கு, அதே மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு, விவாத மேடைகளில் கலந்துக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும் இது மாதிரி நாட்களில் செய்யும்பொழுது. அதே மாதிரி இந்த திதியை ரிக்த திதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சுப காரியங்கள் எதுவுமே இந்த சதுர்த்தசி திதியில் பண்ணக்கூடாது. சோத்துக்கு சுண்ணாம்பு கூட அடிக்கக்கூடாதுன்னு காலப்பிரகாசிகைங்கிற நூல் சொல்லுது. அப்போ இந்த திதியில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அழிக்கிற விஷயங்கள், அதாவது கெடுதலை அழிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் இதில் பண்ணிக்கலாம். அதே போல் குரூரா எனப்படுகிறது. அதாவது துர்மரணங்கள் அடைந்தவர்களுக்கு இன்றைக்கி நாம் திதி அந்த இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. பல் வைத்தியத்துக்கு இன்றைக்கி நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் அந்த பழைய நூல்களில் சொல்லப்படுது. அந்த சதுர்த்தசி திதி அன்னைக்கு பல் வைத்தியம் நம்ம டென்டல் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம்னா ட்ரீட்மெண்ட் நல்ல விதத்தில் நடக்கும், நல்ல விதத்தில் முடியும், பல் வலுவடையும், பல் நோயெல்லாம் விலகும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சதுர்த்தசி திதியானது சனிக்கிழமை வந்தால் மட்டும் அது மங்களகரமான சதுர்த்தசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சதுர்த்தசி திதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாது. அது ரொம்ப கொஞ்சம் பாடாப்படுத்தக்கூடிய காம்பினேஷன். அதனால் சதுர் அப்படின்னா 4, அதுக்கடுத்தது நம்ம தசம் அப்படிங்கிறது 10. அதனால் 14வது திதியாக இந்த திதியானது
திதியானது வருகிறது. அதனால தான் இன்றைய தினத்தில் ஜபம் தபம் எல்லாம் நாம் செய்யலாம். நம்மை நாமே சுத்திகரிச்சுக்கலாம். மந்திரங்கள் ஜபித்து நம்முடைய மனசை சுத்திகரிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். அதனால் இன்றைய திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான திதி. இன்றைய நாளிலே ஜபதபம் செய்வது, எல்லாம் வல்ல ஸ்ரீ காளியம்மனை வணங்குறது, எல்லாம் வல்ல சிவபெருமனை வணங்குறது, இதெல்லாம் நமக்கு வலிமையை கொடுக்குங்க. அதனால் திதியை பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.